ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெயிலுக்கு நல்ல இதமான குழம்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சோம்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உரிச்ச பூண்டு போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதங்கி வந்ததும் நல்லா சிறுவை வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். அது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரும். அவ்வளோதான், நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இன்னும் கிளறி விட்டோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூடவே தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதான், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது எல்லாமே கூடி குழம்பாக உருவாயிடுச்சு. ஸோ இப்போ வெந்தயம் தூள் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடிஷ்ஷுமே சூப்பரான மெயின் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.